ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போருங்கிறது அந்த நாடுகளுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்தையுமே பதட்டத்தில் உள்ளாக்கி இருக்கு. ஈரான் விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக ஐநா சபையில் வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிச்சது ராஜதந்திர ரீதியில் தோல்வின்னு சொல்லி ப. சிதம்பரம் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த விஷயத்தில் இந்தியாவோட நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா ஒரு சைடு சாஞ்சி விட்டதுன்னு தான் பார்க்குறேன். இந்தியா என்னைக்கு நமது இந்தியாவுடைய ஆக்டிங் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி ஒரிஜினல் பிரதம மந்திரி திரு ட்ரம்ப்கிட்ட போய் டாரிஃபில் போய் சைன் பண்ணி கொடுத்தாரோ அன்றைக்கே இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அடகு வைக்கப்பட்டு விட்டது. ஃபாரின் பாலிசி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டது. ஹி லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். அப்போ நீங்கள் எப்படி இவரை ஒரு அணிசாரா தன்மையோடு இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியும்? அமெரிக்காவோட நிலைப்பாடு தான் மோடியோட நிலைப்பாடு. இப்போ நம்ம ஆக்சுவலாக எப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னா, மல்டிபோலார் கான்டெக்ஸ்டில் போகணும். நம்மளுக்கு எந்த நாட்டோட உறவுகள் இருந்தால் அந்த நாட்டினுடைய உறவின் காரணமாக நமது பயோலேட்டரல் ரிலேஷன்ஷிப் மேம்படும், ட்ரேடு மேம்படும், பிஸ்னஸ் மேம்படும். அதே இடத்துல கல்ச்சர், சிவிலைசேஷன், ஹெரிட்டேஜ், பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வி கோ டு யூனிபோலார் வேர்ல்டு போச்சு, டூ போலார் வேர்ல்டும் போச்சு, இன்றைக்கி மல்டிபோலார் வேர்ல்டு ஆகி போச்சு. இப்போ மல்டிபோலார் வேர்ல்டில் ஃபாரின் பாலிசி நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சார்பாக மாறக்கூடாது. ஆனால் அமெரிக்காவினுடைய டாரிஃப் அதிரடி நடவடிக்கைகளுக்கு அடிபணிந்து போய் அவரிடம் கையெழுத்து போட்டு எனர்ஜி செக்யூரிட்டி ட்ரேடோட லிங்க் பண்ணி நமக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு வந்துட்டார் மோடி அவர்கள். அப்புறம் எப்படி இவரால் ஈரானுக்கு ஆதரவாகவோ இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ ஒரு இரண்டு நாடுகளும் சண்டை போடக்கூடாது என்ற நிலையை எப்படி எடுக்க முடியும்? ரெண்டு நாடுகளும் சண்டை போடாமல் ஒரு அமைதியான உடன்படிக்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல தகுதி வேணும்ல. அந்த தகுதி எப்போ வரும்? நீங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட பிறகு அந்த தகுதியை இழந்து நிற்கிறது இந்தியா. எனவே சிதம்பரத்தினுடைய காங்கிரஸினுடைய கிரிட்டிசைசேஷன் 100% ட்ரூ. இப்போ அப்படி அமெரிக்கா சார்பான நிலைப்பாடை எடுத்ததுனால இந்தியா என்னென்ன விஷயங்களை இழக்க நேரிடும், இல்லை பெயரை ஒரு இந்தியாவுக்குன்னு இருந்த கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படுமா? நம்ம இப்போ என்ன இழந்திருக்கோன்ற முதல்ல பார்ப்போம். என்ன இழந்திருக்கோம்? எனர்ஜி செக்யூரிட்டி நம்மளால் என்ஷூர் பண்ண முடியல. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால உலகத்தினுடைய 20% குளோபல் ஆயில் சப்ளை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக நடக்குது. சவுதி அரேபியா, யுஏஇ, ஈரான், கத்தார், குவைத்து போன்ற நாடுகளிலிருந்து எண்ணெய் அது வழியாக தான் வரணும். இன்றைக்கி சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெய் கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழிய எந்த தடையும் ஈரான் ஏற்படுத்தலை. ஆனால் இந்திய கப்பல்கள் வருவதற்கு தடை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்ன? இந்தியா நடுநிலையை மெயின்டைன் பண்ணலை. இந்தியா இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் சாய்ந்து விட்டதன் காரணமாக இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நம்ம இழந்திருக்கோம். இழந்ததுனால 85% ஆஃப் த ஆயில் சப்ளை கம்ஸ் த்ரூ தட் ரூட். அப்போ 85% ஆஃப் ஆயில் சப்ளை கம்ஸ் த்ரூ தட் ரூட்டை மிச்சம் எங்கே வாங்குகிறோம்? மிச்சம் வெனிசுலாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து வாங்கணும். இப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு மாதம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ப்ராப்ளத்துக்காக ஒரு மாதம் நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறது யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுக்குறாரு உத்தரவு. இப்போ பாரத பிரதமர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பா இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடியா? யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் இன்றைக்கி உண்மையான பிரதமர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு இந்தியாவுக்கு. இவர் ஆக்டிங் பிரதமர், இன்சார்ஜ் அப்படின்னு இருக்க மாதிரி தான் இருக்குது.
அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை காம்ப்ரமைஸ் பண்ணி, ஃபாரின் பாலிசியை டைல்யூட் பண்ணி, குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை இழந்து, எனர்ஜி செக்யூரிட்டியை ட்ரேடோட லிங்க் பண்ணி, இன்றைக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு ஒரு பேரலுடைய விலை, ஒரு பிரண்ட்டினுடைய பேரல், 1 பேரல் விலை $119 போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டால் $150 $200 பேரலுடைய விலை கூடும். $140 விலை ஒரு பேரலுக்கு விலை இருந்தப்ப மன்மோகன் சிங் $75 பெட்ரோல் கொடுத்தார். ஆனால் $80 $60 $80 பெட்ரோல் ஒரு பேரலுடைய விலை இருந்தப்ப நரேந்திர மோடி $100 கொடுக்குறாரு பெட்ரோல். இப்போ இது விலை வந்து $160 $200 போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதனால் ஃப்ரைட் சார்ஜ் கூடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கூடும், உணவுப் பொருள் சார்ஜ் கூடும், அத்தியாவசிய பொருட்களின் தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும். அப்போ யார் சுமக்க போகிறது இந்த விலைவாசி உயர்வை? இந்திய மக்கள் தான். இந்திய மக்கள், சாதாரண மக்கள். 80% இந்துக்கள் இந்த இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுமக்க போகிறாங்க. 20% முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள் சுமக்க போகிறாங்க. அப்போ காரணம் என்ன? யார் இது காரணம்? மோடி அரசோட தவறான கொள்கை. தவறான கொள்கைகள் கைடு நடத்துறதுக்கு அதாவது ஆள் இருந்தாங்களா அப்படின்னா 2005 அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னு பேர். அவருக்கு பேர். அவர் 11வது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார். மோடிக்கு நண்பர் கூட. அவர் 10 வருஷம் மோடி அவரை ஃபாலோ பண்ணியிருக்கார். அப்துல் கலாம் அவர்களும் பொன்ராஜ்னு நானும் 2013 காந்தி நகரில் ஒரு நாள் வளர்ந்த இந்தியாவை எப்படி உருவாக்குவது என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுக்கு தலைமை வைத்தவர் மோடி. அந்த ஒரு நாளில் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை பற்றி நான் பேசினேன். யார்? அப்துல் கலாம் முன்னால், மோடி முன்னால் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை பற்றி நான் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். அப்துல் கலாம் கொடுத்த அந்த எனர்ஜி விஷன் எப்போ கொடுத்தாரு? 2005 கொடுத்தாரு. இன்றைக்கி எங்கே இருக்கும்? 2026. 20 வருடங்கள் கடந்து விட்டது. 20 வருடத்துக்கு முன்னால் அப்துல் கலாம் சொன்னார் 2030க்குள்ளே இந்தியா எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாற வேண்டும் அப்படின்னு. பிற நாடுகளை சார்ந்து இல்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை டெவலப். ஆமாம், எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாமல் இந்தியாவே தனது எரிசக்தி தேவைக்கான சோலாரு, விண்டு, நியூக்ளியரு, அப்புறம் வந்து பயோஃபியல், எத்தனால், எமல்சிஃபிகேஷன், இந்த டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவை எனர்ஜி தேவையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். இந்தியாவுடைய கெப்பாசிட்டியை 60 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் உற்பத்தி பண்ண முடியும் என்ற இலக்கை நிர்ணயித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த இலக்கை அடைஞ்சிருக்கணுமா இல்லையா? 20 வருஷம் ஆச்சுல்ல. அப்துல் கலாமுக்கு நான் மணிமண்டபம் கட்டினேன் ராமேஸ்வரத்தில். அப்துல் கலாமுக்கு செத்ததுக்கும் பிறந்த நாளுக்கும் மாலை போட்டு மரியாதை செய்வேன் அப்படின்னா போதுமா? அவர் என்ன வெறும் அலங்கார பொம்மையாக இருந்தாரா? அவர் இஸ் எ சயின்டிஸ்ட், இஸ் எ விசனரி லீடர். அப்படிப்பட்ட விசனரி லீடர் கொடுத்த அந்த விஷனை அமெரிக்க அதிபர் புஷ்ஷே பாராட்டினார். புஷ்ஷே பாராட்டி நாங்கள்லாம் அமெரிக்காவெல்லாம் எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டான நீங்கள் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை பற்றி திங்க் பண்ணுறீங்க. நாங்கள் இனிமேல் தான் அதை பற்றி யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிரசிடெண்ட் கொடுப்பதற்கு இந்தியா கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பாராட்டிவிட்டு, அந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் என்னையே காமிச்சார் அப்துல் கலாம். நான் மட்டும் காரணம் இல்லை. அந்த இடத்துல நான் இருந்தேன். நான், விங் கமாண்டர் கோபால்சாமி, மேஜர் ஜெனரல் சுவாமிநாதன், அப்புறம் ப்ரொஃபஸர் பரமாத்மா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் அந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 உருவாக்கணும். ஓகே. அப்போ இந்த விஷனை பாராட்டியவர் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ். அப்போ அதை செயல்படுத்திருக்கணுமா இல்லையா? மன்மோகன் சிங் அரசு செயல்படுத்தலை. ஜெட்ரோபா பிளான்டேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் 6 கோடி விவசாயிகள், 50 மில்லியன் ஹெக்டர்ஸ், 6 கோடி விவசாயிகள் இன்றைக்கி பலன் பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு ஏக்கர் ஹெக்டர்லேயும் 75,000, குறைஞ்சது 50,000 70,000 ரூபா வருமானம் வந்திருக்கும். இந்தியாவுடைய எக்கனாமியில் ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பம்ப் ஆகிருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லை,
ஆயிலுடைய தேவை 65% குறைஞ்சிருக்கும். அடுத்து எத்தனால், கரும்பு விவசாயிகள் 3 மடங்கு பலனை பெற்றிருப்பார்கள். எத்தனால் வந்து 20% 2020 20% பண்ணியிருக்கணும். இன்றைக்கி 7 to 12% கூட தான் பண்ணிகிட்ருக்காங்க. 2030 30% பண்ணணும். எத்தனால் பிளண்டிங் பிரேசில் 100% பண்ணிட்டான். ஓகே, பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாரம் 3 நாள்னா அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இண்டிபெண்டாகவே இந்தியா ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட 250 மில்லியன் டன்னு க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட் வருஷத்துக்கு இந்தியாவுக்கு. இதில் 90 to 95 மில்லியன் டன்னு வந்து டீசல், பெட்ரோல் வந்து அரவுண்டு 30 to 45 மில்லியன் டன்ஸ். கேஸ் வந்து சிஎன்ஜி கேஸ் வந்து அது ஒரு 12 to 15 மில்லியன் டன்ஸ் தேவை. எல்லாமே எதால் மீட் பண்ணப்பட்டிருக்கும்? அப்துல் கலாம் கொடுத்த செயல் திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் அவர் வெறும் குழந்தைகளை கனவு காண்டுட்டு போக சொல்லலை. உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவுன்னு, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லலை, அவர் அரசுகளுக்கும் தான் சொன்னார். அந்த ஆளுகின்ற அரசுக்கு சொன்னார். ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து பேசினான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வரல. அப்துல் கலாம் கொடுத்த கனவை நிறைவேற்றிருந்தா இன்றைக்கி இந்த சீரழிவுக்கு வந்திருக்காது, சமையலர் கேஸ் தட்டுப்பாடுக்கு வந்திருக்காது, நிலைமை வந்திருக்காது. இப்போ இந்தியா வந்து கேஸ் ஷார்ட்டேஜை ரொம்ப எதிர்கொண்டுட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த பேனிக்கில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ மோடி அரசு எடுத்த தவறான நிலைப்பாடு தான் இதுக்கு முக்கிய காரணமா? ஆமாம், தவறான நிலைப்பாடுன்னா 3 வழியில். ஒன்று வந்து இந்தியாவினுடைய திறமையை ஊக்குவிக்கலை, இந்தியாவுடைய விவசாயிகளை பயன்படுத்தலை. விவசாயிகளை பயன்படுத்தி 60 மில்லியன் ஹெக்டர்ஸ் வறண்ட நிலங்களை ஜெட்ரோபா பயிரிடக்கூடிய நிலங்களாக மாற்றியிருந்தால் இன்றைக்கி 60 மில்லியன் லிட்டர்ஸ் நம்ம 65% ஆஃப் த டீசல் ரெக்குயர்மெண்ட்டு நம்ம அதிலிருந்து மீட் அவுட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சுகர் கேனும் மெய்ஸும் அதிக அளவில் பிளான் பண்ண வச்சு விவசாயம் என்கரேஜ் பண்ணியிருந்தா, எஸ்எஸ்ஐ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருந்தா, சிஸ்டம் ஆஃப் சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவ் வந்து ஒழுங்காக செயல்படுத்தியிருந்தா இன்றைக்கி வந்து சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து 2 மடங்காக மாறி இருக்கும். 2 மடங்காக மாறினது மட்டும் இல்லாமல் சுகர் கேன் விவசாயிகளது வருமானம் 3 மடங்காக மாறி இருக்கும். அடுத்து எமல்சிஃபிகேஷன் டெக்னாலஜி இஸ்ரோவிலேருந்து ஒருத்தர் பண்ணார் இங்கே, ஹைட்ரோடு கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் அந்த டெக்னாலஜி 50% ஆயில், 50% டீசல், 50% வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எமல்சிஃபை பண்ணி அதே காலரிஃபிக் வேல்யூவில் என்தால்ஃபி வேல்யூவில் கொடுக்குறாரு. ட்ரக் ஓட வச்சார், பாய்லர் ஓட வச்சார், ஆட்டோ ஓட வச்சார், லாரி ஓட வச்சார், பஸ்ஸு ஓட வச்சார், எல்லாம் பண்ணார். அவரை ஓடிச்சிட்டான் பெட்ரோலியம் லாபி, குஜராத்தி லாபி. அப்போ இத்தனையும் பண்ணியிருந்தா பண்ணுங்கன்னு உயிரோட 10 வருடம் இருந்தார் அப்துல் கலாம். அதுக்கப்புறம் 2005 சொன்னது பிறகு 10 வருடம் ஒவ்வொரு மாநில சட்டசபைக்காக சென்று அவர் பேசுனது எத்தனை பேருக்கு சொன்னார், எடுத்து சொன்னார். வேமங்காதில் விழுந்துச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இன்னமும் நானும் சேர்ந்து டிவியில் போய் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கத்திக்கிட்டு தான் இருக்கேன். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். எந்த அரசுகளும் இப்போ அப்துல் கலாம் அவர்கள் முன்னெடுத்த அந்த ப்ரொபோசலை வந்து ரெகக்னைஸே பண்ணலையா? ரெகக்னைஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. இன்றைக்கி சமையலர் கேஸ் வரலேன்னு சொன்னோன்னா எல்லாமே உலகமே பதறது இல்லை. 2005 ஒருத்தர் சிந்திச்சிருக்காருன்னா இங்கே நம்ம இந்தியாவில் அவர் பிரசிடெண்ட்டாக வேறு இருந்திருக்காருல்ல, ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருக்காருல்ல. அந்த சிந்தனைக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க? ஆக்சுவலி பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் ஆக்குச்சு. ஆனால் இப்போ அவங்களே அவருக்கு அந்த சரியான வேல்யூ கொடுக்கலையா? அவரோட கண்டுபிடிப்பு அல்லது ப்ரப்போசலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். நான் மோடியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சும்மா வெட்டியாக எனக்கு மோடிக்கு நான் வாக்கியா தராங்க? நல்ல ஃப்ரெண்டுங்க அவர். எனக்கு மோடிக்கு நான் வாக்கியா தராரா? நல்ல ஃப்ரெண்டுங்க அவர். 10 வருஷம் நான் அவர் கூட பழகியிருக்கேங்க. மோடி வந்து என்னைக்கு வளர்ச்சியை விட்டுட்டு மதவாதத்துக்குள்ளே பூந்தாரோ அன்னிலிருந்து எதுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்துல் கலாம் கூட 10 வருஷம் இருந்து எல்லா ஸ்கீமையும் டெவலப் பண்ணிட்டு ஸ்கீம் எத்தனையும் மோடிக்கு தெரியாத ஸ்கீம் ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கு எஃபிஷியன்ட் மினிஸ்டர்ஸை வச்சு குஜராத்தை ஆண்டுகிட்டு இருந்தவர் ஒன்ஸ் லிட்டின்ஸுக்கு டெல்லிக்கு வந்த உடனே அவர் அதிகாரிகளால் சிறைப்பறவையாக மாறிவிட்டார். அப்போ சிறைப்பறவையால் என்ன பண்ண முடியும் உங்களால்? மோடியாலேயே ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்.
அதனால தான் நம்ம வந்து ஏற்று பேச வேண்டியது இருக்குது. இவங்கெல்லாம் இந்த சும்மா அந்த வலதுசாரி குரூப்பெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லுவான். நான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பாலிசி லெவலில் மோடி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் சுட்டி காட்டிகிட்டு இருக்கேன்? க்ளோஸாக இருந்ததுனால சொல்கிறேன். எவால்வ் பண்ண கூட ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். நான் எல்லோரும் பிஏன்னு சொல்லுவாங்க. நான் பிஏவா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். ஆனால் பிஏவா இல்லை. நான் அவரோட சயின்டிஸ்டாக நான் ஒர்க் பண்ணேன். அவரோட டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக ஒர்க் பண்ணேன் நான். புரிஞ்சுட்டிங்களா? அவர் என்னை வந்து ஒரு அட்வைஸராக பயன்படுத்தினார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது ஏராளம் நான். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பாக ஒர்க் பண்ணோம். அப்படி ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து இவங்க செய்கிற தவறுகள் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த தவறுன்னு நான் சொல்கிறேன். சொல்லும் போதும் மோடி மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வில் நான் பேசுகிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியே இது காழ்ப்புணர்வு இல்லை. இந்தியா தேசத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று, தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய பற்று. இந்த நாடு வளர்ந்த நாடாக மாற வேண்டும். தமிழ்நாடு போல அனைத்து மாநிலங்களும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்களாக மாற வேண்டும் என்ற பாராத பற்று. அப்போ தான் இந்தியா வளரும். அப்போ ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை உருவாக்கணும். ஃபெடரலிசத்தை கொண்டாடணும். மாநில சுயாட்சியை கொண்டாடணும். டெவலப்மெண்டல் அஜெண்டாவை கொண்டாடணும். எக்கனாமிக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டு சும்மா வெறும் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது, பேர் வைக்கிறது, ஒரு ஏற்கனவே வச்ச பேருக்கு இன்னொரு பேரை வைக்கிறது, சான்ஸ்கிரிட் பேரை வைக்கிறது, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி நாடு வரும்? இந்த போரில் வந்து இந்தியா வந்து டைரெக்டாக அமெரிக்கா சார்பை எடுத்ததுனால தான் ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலையா? ஸோ அதுதான் இவ்வளோ பெரிய பேக்ட்ராப்பாக கொடுத்துருக்கா இந்தியாவுக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லையே, இது எத்தனையோ சில நட்பு நாடுகளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கல்ல. நட்பு நாடுகளுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா இத்தனை நாடுகள் வந்து வளைகுடா நாடுகள் எல்லாமே யுஎஸ்க்கு ஏர்பேஸை கொடுத்து ஈரானை தாக்குவதற்கு 5000 குண்டுகளை போடுவதற்குரிய தளமாக வளைகுடா நாடுகள் தங்கள் இடத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கி அதை மூடியிருக்காங்களே ஒழிய இது இந்தியாவுக்கான இந்தியாவுக்கான தடை மட்டும் அல்லது, எல்லா நாடுகளுக்குமான தடை. ஓகே. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ஈரானை வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாரா? இவ்வளவு எக்ஸ்டெண்டாக இவ்வளவு ஃபோர்ஸாக ரிட்டாலியேட் பண்ணுவாங்கங்கிறத வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ கணிக்காமல் விட்டாங்களா? ட்ரம்ப் மட்டும் இல்லை, எல்லா அமெரிக்க அதிபர்களும் வியட்நாமை மிஸ்கால்குலேட் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானை மிஸ்கால்குலேட் பண்ணாங்க, ஈராக்கை மிஸ்கால்குலேட் பண்ணாங்க. எங்கே போனாலும் மிஸ்கால்குலேட் தான் பண்ணுவாங்க. இனிஷியலாக போய் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஏர் பவர் இருக்குது, ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்குது, பாம் இருக்குது, மிசைல் இருக்குது, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை வச்சு அடிப்பாங்க. ஆனால் வித்ஸ்டாண்டிங் பவர் வந்து ஈரானுக்கு இருக்குது என்பதை மறந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து ஈகோ சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஈகோ சிஸ்டம், பொலிட்டிக்கல் ஈகோ சிஸ்டம், மிலிட்ரி ஈகோ சிஸ்டம் எல்லாமே வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டம், ஒரு ஹிராக்கி உள்ள ஈகோ சிஸ்டம். எத்தனை தலைவர்களை அளித்தாலும் அடுத்த ஹிராக்கி வந்து இட் லீட் த வார் என்ற சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சார் மறைந்த ஆயத்துல்லா அலி கோமேனி. அப்போ அவங்களால வந்து அதை எதிர்நோக்க முடியலை. அது மட்டும் இல்லை, சிஸ்டம் மட்டும் பண்ணல, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹைப்பர்சானிக் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், சூப்பர்சானிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இத்தனை மிசைல் டெக்னாலஜியும் உருவாக்கி வச்சுருக்கான். ஓகே. ஒரே ஒரு இதில் அவங்க ஃபெயிலியர் என்னென்னா விமானம் கிடையாது. தே டோன்ட் ஹேவ் ஏர் சுப்பீரியாரிட்டி த்ரூ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஓகே. அது வந்து இப்போ இந்தியா அப்துல் கலாம் தலைமையில் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை உருவாக்குச்சு. ஓகே. டாக்டர் கோட்டாஹரி நாராயணன் தலைமையில் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை உருவாக்கணும். நம்ம உருவாக்கி தேஜஸ் எல்சிஏ, அதை தான் நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன். ஓகே. தேஜஸ் எல்சிஏல. அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், ஈகோ சிஸ்டம் அங்கே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி சைனாவும் வடகொரியாவோ இல்லை வந்து ரஷ்யாவோ சப்போர்ட் பண்ணால் தான் ஈரான் வந்து இந்த ஃபர்தர் வார சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைன்னா இருக்க வார வச்சு 6 மாதத்துக்கு வரைக்கும் தாங்குவாங்க. 6 மாதம் வரை எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 6 மாதம் தாங்குவாங்க. 6 மாதம் வரைக்கும் அமெரிக்கா தாங்குமான்னு தெரியல. அமெரிக்காட்ட இருக்குது. பட் அமெரிக்கா பொருளாதாரம் ஒத்துழைக்குமா, அமெரிக்காவோட காங்கிரஸ் அலோவ் பண்ணுமா, அமெரிக்கா அது வரைக்கும் வெயிட் பண்ணுமான்றது தெரியாது. மக்கள் போராட்டத்தின் மூலம் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஒருவேளை போர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஈரானுக்கு மட்டும் இல்லை அமெரிக்காவுக்குமே ஒரு பெரிய லாஸ் இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து மெட்டீரியல் லாஸ் தானே ஒழிய அவங்களுக்கு வேற என்ன மெட்டீரியல் லாஸு, அப்புறம் போர் வீரர்களது உயிரிழப்பு, படுகாயம், இதனால ஏற்படக்கூடிய லாஸ் தானே ஒழிய அவங்களுக்கு. இஸ்ரேலுக்கு அதிக பாதிப்பு இருக்குமா? இஸ்ரேல் வந்து வெளியே அவங்க என்ன எத்தனை பேர் செத்தான்னு வெளியே சொல்ல மாட்டாங்க.
தெரியாது. நெட்டன்யாவே இருக்காரா இல்லையான்னு தெரியல. ம், ம். அதனால வந்து இஸ்ரேல் வந்து ஒரு க்ளோஸ்ட் சாப்டர். ஓகே, வெளியே தெரியும், வடகொரியா தெரியல. மாதிரி. இனிமேல் போக போக தான் தெரியும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றிப்பா.